ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைஞ்ச கீரை. இதுக்கு ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ சிறுகீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அந்த கொனையில் இருக்கிறத தண்டோடு கிள்ளி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தண்டு தான் டேஸ்ட் கொடுக்கும். வேற இலையை மட்டும் பறித்து வச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், விருப்பப்பட்ட கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சிருக்கிற கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா 2லேருந்து 3 தடவை தண்ணியை மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். கீரை எப்போவுமே நம்ம மண் சட்டியில் கடையிறப்ப அது டேஸ்ட் இன்னும் நல்லா அது தூக்கி கொடுக்கும். நீங்கள் வேணும்னா வேறு பாத்திரத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் தண்ணி அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்திக்க போகிறோம். எப்போவுமே கீரை வேக வைக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதே மாதிரி ஓப்பனாகவே விட்டு வேக வைங்க. நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ அந்த சைடில் நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்திட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வரமல்லி, ஜீரகம் இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா அதோட மனம் கீரையோட மனத்தை அப்படியே வரவிடாமல் பண்ணிடும். அதனால் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். இப்போ நான் பச்சை மிளகாய்களை இதில் ஆட் பண்ணி வதக்கிட்டேன். அது கூடவே வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம கீரையை செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். காம்பு அதோட தண்டை நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்போ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு கீரை இருக்குது. இது நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு மத்து வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி அமுக்கி விடணும். கொஞ்சம் இது வெங்காயம் இதெல்லாமே பிளெண்ட் ஆகணும். அது கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக அது எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் எடுத்து இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி கடையில் நீங்கள் கீழே உட்காந்து எப்பவும் போல் இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு கை அந்த பலன் கொடுத்து நல்லா இதை கடையிறப்போ இது நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் என்ன தான் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னாலும் அதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே மண் சட்டியில் வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுங்க. கீரையே சாப்பிடாத குழந்தை கூட கண்டிப்பாக சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை ரெடி, அதாவது கடைஞ்ச கீரை ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், தேங்க்யூ.